வெல்கம் டு குக்கிங் கொண்டாட்டம். இன்றைக்கி நாம் வந்து கர்பான்சோ, அதாவது ஒயிட் சனா வச்சு சனா மசாலா அண்ட் பத்தூரா. ஸோ ஒரு பஞ்சாபி ரெசிபி. பட் ஆல்வேஸ் பஞ்சாபி ரெசிபியில் கொஞ்சம் என்ன செய்வாங்க, கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. கடுகு எண்ணெய்லாம் நமக்கு பிடிக்கிறது இல்லை. ஸோ நம்ம கொஞ்சம் நம்ம வெர்ஷனில் சோலே பத்தூரா செஞ்சு இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, முதல்ல நாம் என்ன பண்ணுறோம்னா, அந்த ஒயிட் சனாவை குக் பண்ண வைக்க போகிறோம். ஏன்னா இது குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இங்கே ஒரு 200 கிராம் ஓவர் நைட் ஊற வச்ச ஒயிட் சனா எடுத்துக்கிட்டோம். அதில் அப்படியே கொஞ்சம் சால்ட்டு, பே லீஃப், சினமன் ஸ்டிக், டீ பேக் இஸ் ஒன்லி ஃபார் கலர். அது டீயோட கலரு, அதாவது டீ காசன் இறங்கும் அந்த ஒரு கலரு, கிவ் ஒரு ரிச் கலர். ஓகே, நம்ம இதை ஃபஸ்ட்டு குக் பண்ணலாம். இப்போ நம்ம ஒயிட் சனாவை அங்கே வேக வச்சுருக்கிறோம். இந்த மீன் டைமில் நம்ம இங்கே பத்தூராவுக்கு டோ பண்ணுவோம். இந்த பத்தூராவுக்கு டோ பண்ணுறதுக்கு 2 கப்பு மைதா எடுத்துக்கிறோம். ரெண்டு கப்பு இதில் 1/4 கப்பு ரவை, 1/4 கப்பு ரவை எடுத்துக்கிறோம். இதில் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் அண்ட் சால்ட், ஒரு 2 டீஸ்பூனு தயிர். இதை இப்போ நாம் நீட் பண்ணி அதில் ரெஸ்ட்டில் விட போகிறோம். ஓகே, இந்த டோ நல்லா லூஸாக இருக்கணும். அதே மாதிரி நல்லா நீட் பண்ணணும். இந்த மாதிரி நல்ல சாஃப்டான டோ. இதை என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறோம். இது மேலே இந்த மாதிரி ஒரு நனைஞ்ச, அதில் வாட்டர் இல்லாமல் நல்லா புளிஞ்சு, அதாவது அந்த டோ வந்து ட்ரை ஆகக்கூடாது, இல்லைன்னா பத்தூரெல்லாம் கிராக் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்டில் கொடுத்துருங்க, அட்லீஸ்ட் 20-30 மினிட்ஸ். ஓகே, ஒரு 2 விசில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வேக வச்சுருக்கிறோம். பார்க்கலாம். அப்புறம் அதை கூல் டவுன் பண்ணியிருக்கு. ஓகே, see now it's absolutely பாருங்கள், லட்டு மாதிரி வந்துட்டு. ஓகே, now நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டீ பேகு பே லீஃபை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சனாவில் நம்ம சனா மசாலா ரெடி பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ சனா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். இது ஹோல் கரம் மசாலா, பே லீஃப், சினமன் ஸ்டிக், ஒரு படி இலாச்சி, பிளாக் கார்டமம், green cardamom, அப்புறமா லவங்கம். இதில் அப்படியே நம்ம கொஞ்சம் டீஸ்பூன் சீரகம் போடுறோம். இப்போ இதில் ஒரு 200 கிராம் சாப் ஆனியன் போடுறோம். இப்போ இந்த ஆனியன் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். ஸோ ஆகட்டும்.
இங்கே நம்ம ஒரு 200 கிராம் சனா வந்து அவிச்சு வச்சுருக்குறோம். இதில் ஒரு கால்வாசி இந்த நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை கொஞ்சம் மெஸ் பண்ணுறோம். ஓகே, நல்ல டேஸ்ட்டு மட்டும் கொடுக்கறது இல்லை, இந்த மாதிரி ஒரு கிரேவி, நல்லா ரிச் கிரேவி திக். ஸோ இந்த மாதிரி மெஸ் பண்ணி இதை திரும்ப நாம் இதில் சேர்த்துக்கிறோம். இந்த தண்ணியும் நம்ம அதில் ஊற்றி இப்போ அந்த கறி ரெடி ஆனவுடனே நாம் இதை அதோடு சேர்த்து குக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஆனியன் லைட் ப்ரௌன் கலரில் வந்தோடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இப்போ இதில் நாம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். 1.5 ஸ்பூனு மிளகாத்தூள், 1 ஸ்பூனு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூனு மஞ்சள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2.5 ஸ்பூனு சனா மசாலா. இப்போ இதில் நாம் தக்காளி சேர்த்துக்கிறோம். அப்படியே இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். இந்த மசாலா இந்த தக்காளி கொஞ்சம் வேகட்டும், நாம் அந்த சன்னாவை சேர்த்து குக் பண்ணலாம். வாருங்கள் பார்க்கலாம். அழகாக எண்ணெய் மேலே வந்து நாம் இப்போ சன்னாவை சேர்த்துடலாம். ஸோ பியூட்டிஃபுல் சன்னா மசாலா. இதை நாம் என்ன எப்படி ஃபினிஷ் பண்ணுறோன்னா, நமக்கு ஆம்ச்சூர் இல்லை, அதனால் கொஞ்சமாக சாட் மசாலா போட்டுக்கிறோம். அண்ட் திஸ் இஸ் கசூரி மேத்தி, லைட்டாக இந்த மாதிரி. ஸோ சன்னா மசாலா இஸ் ரெடி. நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்? Bhatura. Okay, so let we go for Bhatura. Lighter oil, இதை பேடா எப்படி போட போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி குட்டியாக ஒரு படை போட்டுக்கலாம். ஒன்று இந்த மாதிரி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அந்த எட்ஜஸ் ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம். நாம் இந்த பத்ராவை போட்டுட்டு போகிறோம். So this is what Bhatura.
One more Bhatura. இன்னைக்கு இந்த எபிசோடில் ஒரு ஃபேண்டாஸ்டிக் சோலே பத்தூரா ரியலி கம்ஸ் வெரி குட் அண்ட் நீங்கள்லாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் போடணும் ப்ளீஸ். ஓகே, பியூட்டிஃபுல் பத்தூரா அண்ட் யூனோ ரொம்ப அருமையாக வந்திருக்குது சோலே. ஸோ நாம் இப்போ இந்த பத்தூராவும் சோலையும் வச்சு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். Haha. Heavenly. Absolutely heavenly. Try this one. You are going to love it. So, please, entire episode பாருங்க, try பண்ணுங்க. If you really like it, share it, and of course, please subscribe பண்ணுங்க. ஓகே, நாம அடுத்த எபிசோடில் இன்னொரு அருமையான ரெசிபியோட பார்க்கலாம்.